கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் செல்லக்குமார் வழங்கி மாணவர்கள் கல்வி கற்றால்தான் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற உன்னத நோக்கத்தில் பள்ளிக்கூடங்கள் திறந்தது, மதிய உணவு திட்டத்தின் மூலம் கல்வி கற்க வைத்து அழகு பார்த்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டினார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட பொருளாளராக செயல்பட்டு வரும் உமர் பாஷா என்பவர் கடந்த 19 ஆண்டுகளாக பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளின் போது சாதி மத வேறுபாடுகள் இன்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பர்கூரில் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளினை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட பொருளாளரான உமர் பாஷா ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பர்கூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல், நகர காங்கிரஸ் தலைவர் யுவராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஹரிஸ் பாபு, கிருஷ்ணகிரி நகர தலைவர் முபாரக், கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி, சேவாதள மாவட்ட தலைவர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான டாக்டர் செல்லக்குமார் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் குறித்த உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு உதவித்தொகை, நலிவுற்ற முதியோர் காப்பகங்களுக்கு உதவித்தொகை மற்றும் 2000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் என 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவி பொருட்களை வழங்கி பேசுகையில் மாணவர்கள் கல்வி கற்றால்தான் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற உன்னத நோக்கத்தில் பள்ளிக்கூடங்கள் திறந்தது, மதிய உணவு திட்டத்தின் மூலம் கல்வி கற்க வைத்து அழகு பார்த்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் ஏழை பணக்கார மாணவர்கள் பாகுபாடு இருக்கக்கூடாது என பள்ளி சீருடைகள் முதன்முதலாக கொண்டு வந்தது குறித்தும் தமிழகம் முழுவதும் தொலைநோக்கு பார்வையுடன் அணைகள் கட்டி தண்ணீர் தேக்கி தமிழகத்தில் உள்ள விளைநிலங்களும் பாசனம் பெறும் வகையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் தமிழக மக்களையும் காத்தவர் காமராஜர் என குறிப்பிட்டார். மேலும் இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சக்கரவர்த்தி, ராமன், மாவட்ட துணைத் தலைவர் விவேகானந்தன், வட்டார தலைவர்கள் தனஞ்சயன், தனசேகர், ஜெயவேல், செல்வராஜ், கவியரசு, சுந்தர்ராஜ், மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர்கள் உமாசங்கரி, உமா மகேஸ்வரி, பர்கூர் கீதா உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர்.